ஒன்றிய பட்ஜெட்டில் பல்வேறு தரப்பினரும் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி விவசாயிகள் சங்கத்தினர், மாற்றுத்திறனாளிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டனர். ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படவில்லை என்பது அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினரின் புகார். இதனை கண்டித்து கும்பகோணத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அந்த சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 100 நாள் வேலை திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்குவதோடு வேலை நாட்களை 200 நாட்களாக அதிகரிக்க கோரி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கு, நிதி ஒதுக்கு, நிதி ஒதுக்கு, நிதி ஒதுக்கு. 100 நாள் வேலைக்கு, 100 நாள் வேலைக்கு தேவையான நிதியினை, தேவையான நிதியினை மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு, மோடி அரசு ஒதுக்கிடு, 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 ஒதுக்கிடு. ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதியை குறைத்து ஒன்றிய அரசு மாணவர்களுக்கான கல்வி நிதி ஒதுக்கீட்டையும் குறைத்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். 2024-25 ஆண்டுக்கான ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள நிதிநிலை அறிக்கையில் முற்றிலும் விவசாய தொழிலாளிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்காக நிதி ஒதுக்கீடு என்பது எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை, மிகப்பெரிய அளவிற்கு குறைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நாடு முழுவதும் இன்றைக்கு மிக பெரும் கவலையோடு இருக்கிறார்கள். விவசாய தொழிலாளர்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் பாதுகாப்பான ஒரு திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்திற்கு 200 நாள் வேலையும் 600 ரூபாய் கூலியும் வேண்டும் என்று விவசாய தொழிலாளிகள் நாடு பூராவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருந்த திட்டத்தையே சிதைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை என்று கூறி புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்ஜெட் நகலை கிழித்து எதிர்ப்பு தெரிவித்த அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பினர். மத்திய அரசை கண்டிக்கிறோம். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, மாற்றுத்திறனாளியை வஞ்சிக்காதே. மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்கீடு செய்யாத நிதி மந்திரியை கண்டித்து ராஜினாமா செய், ராஜினாமா செய். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்றுத்திறனாளிகள் நலனை ஒன்றிய அரசு தொடர்ந்து புறக்கணிப்பதாக அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.